மஇகா தற்போதைக்கு பரிசார் நேஷனல் கூட்டணியிலேயே தொடரும் என்று அதன் துணைத் தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சி கூட்டணியான பரிகாத்தா நேஷனலில் சேரும் வாய்ப்பையும் முழுமையாக நிராகரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சரவணன், இப்போது தாங்கள் பரிசார் நேஷனலில் தான் இருக்கிறோம் என்று தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனலில் சேர்வதை நிராகரிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அப்படி சொல்லவில்லை என்று பதிலளித்தார். பரிகாத்தா நேஷனல் கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக மஇகா தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அமாத் சம்சூரி முக்தார் அண்மையில் பரிகாத்தா நேஷனல் தலைவராக நியமிக்கப்பட்டது, மேலும் முஹிதீன் யாசின் பதவி விலகியது போன்ற மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். முன்பு பரிகாத்தா நேஷனலை பெர்சாத்து வழி நடத்தியது, இப்போது பாஸ் தலைமையில் உள்ளது. எனவே அடிப்படை உறுப்பினர்களுடனும் இந்திய சமூகத்துடனும் ஆலோசித்து அவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சரவணன் கூறினார். மஇகா பரிகாத்தானில் சேர்வது குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் இந்திய சமூகத்தின் கருத்துக்களை திரட்டும் என்றும் அவர் கூறினார். தற்போதைய நாடாளுமன்ற கால அவகாசம் முடியும் வரை பரிசார் நேஷனலிலேயே தொடருமா என்ற கேள்விக்கு எதுவும் உறுதி இல்லை, தற்போதைய நிலைமையே தொடர்கிறது என்று அவர் பதிலளித்தார். மேலும் அனைத்து அரசியல் தரப்புகளுடனும் தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த வாரம் பரிகாத்தா நேஷனல் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் மஇகா ஏற்கனவே பரிகாத்தா நேஷனலில் இணைந்து விட்டதாக கூறியதை சரவணன் மறுத்ததை அடுத்து இந்த விவாதம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.